சில பிள்ளைங்களுக்கு ஈட்டிங் டிசார்டர் இருக்கு. ஈட்டிங் டிசார்டர், ஈட்டிங்ல என்ன டிசார்டர் இருக்குது? ஈட்டிங்ல டிசார்டர் இருக்குது. சில ஈட்டிங்ல பல வகையான டிசார்டர் இருக்குது. அதுல முக்கியமான ஒரு 3 வகையான டிசார்டர் இருக்குது. முதலாவது டிசார்டர் நான் சொல்லுவோம் புலிமியா சொல்லுவோம். புலிமியா என்னன்னா தேவையான கலோரி பெருமானத்தை விட அதிகமா சாப்பிடும். ஒரே பசி திண்டா தூக்கம் எளிமையா பசி, திண்டா தூக்கம் எளிமையா பசி, ஒரே பசி. சில நேரம் ஒரு ஆளுக்கு டிப்ரெஷன் வந்தா ஒரு ஆளுக்கு நிறைய பசி வரும். மனசு சோர்வடைஞ்சா டென்ஷன் ஆகினா ஒரு ஆளுக்கு பசி வரும். டிப்ரெஷன் வந்தா மெலியும் வந்து பார்த்தா இது ஊதி கொண்டு போகும். சரியா? ஒரு ஆளுக்கு கவலை வந்தா என்ன செய்யணும்? தின்னக்கூடாது தானே, கவலை தின்னக்கூடாது தானே. இது அளவுக்கு மிச்சம் தின்னுது, அளவுக்கு மிச்சம் சாப்பிடுது. அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. என்னடா கோப்பிங் மெக்கானிசம், ஏன்னா தின்னு கொண்டிருக்கிற நேரம் மைண்ட் எங்க இருக்கும்? சாப்பாட்டுல இருக்கும். அப்ப அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்ன செய்யணும்? மிக்சர் எடுத்து தின்னுறேன், ரட்டக்கஞ்சி எடுத்து தின்னுறேன், சோத்தை போட்டு தின்னுறேன். சரி, தின்னுறேன். புலிமியா சொல்லுவோம். கலோரி தேவையான கலோரியை விட அளவுக்கு அதிகமா சாப்பிடும். அது சில பிள்ளைங்களுக்கு இருக்கு. நீங்க பார்க்கலாம், சில பிள்ளைங்க சில அந்த கிரேட் 1 வரக்குள்ளேயே அமுல் பேபி மாதிரியே இருக்கு. என்ன கொடுக்கறது? முழுக்க சீஸும் பட்டரும் மில்க்கும் சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் கொடுத்து அப்படியே அமுல் பேபியாவே அனுப்பி வைக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சில ஆளுக்கு டயபெட்டிக் கூட இருக்கு. ரைட்? என்ன ரீசன்டா சில நேரம் உமாக்கு பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை சந்தர்ப்பம். இல்லாட்டி சின்ன வயசுல இந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிட்டு பிள்ளைக்கு நேச்சுரலான சாப்பாடுகள் கொடுக்கறத விட ஆர்டிபிஷியலா நிறைய இந்த வாங்கி கொடுக்குற சாப்பாடுகள், ரெடிமேட் ஐட்டம்ஸ் கொடுத்து பிள்ளைங்களை நாசமாக்கி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க சும்மா யோசிங்க, ஒரு பிள்ளை அளவுக்கு அதிகமான சாப்பாடு திங்கிற பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு எஜுகேஷன்ல கன்சன்ட்ரேஷன் வருமா? வராது. சாப்பாடு கூட இருந்தா வராது. ஏன்? என்ன காரணம்? சாப்பிட்ட உடனே பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் எங்க கூட இருக்கும், வயிற்றுக்குள்ள. மூளை என்ன செய்யும்? சோர்வடைய ஸ்டார்ட் பண்ணும். மூளை சோர்வடைய ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஒரு ஆள் தின்னு கொண்டே பாருங்க, அவனோட எஜுகேஷன் எப்படி? சில பிள்ளைங்களுக்கு உமா ஸ்கூல் அனுப்புவங்கள 2 சாப்பாடு கட்டி, 2 சாப்பாடு. பிள்ளைக்கு பசிக்கும் தானே, உமா ஒரு பெரிய சாப்பாடு ராணி. சரி, சிலாக்கள சாப்பிடுறாங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஆளை பார்த்தா அவ்வளோ குச்சி மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சான் கொடுத்தாலும் அதனால தானே இந்த மார்க்கம் சொல்லி சாப்பிடுறதுல பேலன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 3ல் ஒரு பகுதியை சாப்பிடுங்க, 3ல் ஒரு பகுதியை தண்ணி குடிங்க, 3ல் ஒரு பகுதியை ஃப்ரீயா வைங்க. இது என்ன செய்யுது? 3ல் 3 பகுதியும் இங்க வரகாட்டி ஃபுல்லா ஏற்றி வைக்கிறது. சரி, அளவுக்கு அதிகமான சாப்பாடு நாலேஜ குறைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நாலேஜ குறைக்கும். ரைட்? அதனால சாப்பாடு கவனமா சாப்பிடணும். ரைட்? சொல்ல வர விஷயம் ஈட்டிங் டிசார்டர் வந்து புலிமியா.